இந்த வீடியோக்காக இந்த கிரீன் கலர் ஷர்ட்டை தேடி எடுத்து இன்னைக்கு போட்டிருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவோட கண்டென்ட்டே இந்த கிரீன் கலர் தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன்மார்கள் எல்லாம் அவங்க தங்கச்சிக்கு ஒரு மஞ்சள் கலர் சேலை, மஞ்சள் வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லப்படும். உடனே அந்த அண்ணன்களும் ரொம்ப அன்போட, பாசத்தோட தங்கச்சிகளுக்கு அந்த மஞ்சள் கலர் சேலை அது மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்ப என்ன விஷயம் ட்ரெண்டிங்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன்மார்கள் கிட்ட உரிமையோட மஞ்சள் சேலை வாங்கிய தங்கைகள் அண்ணனோட மனைவிக்கு, அதாவது அவங்களோட அண்ணிக்கு பச்சை கலர் சேலை உரிமையா எடுத்து தரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. லோக்கல்ல இருக்கக்கூடிய தங்கைகள் நேர்ல வந்து அன்னிக்கு பச்சை சேலை, பச்சை வளையல் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியூர்ல தூரமா இருக்கக்கூடிய தங்கைகள் வந்து ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது கொரியர்லயோ பச்சை சேலை இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிக்கிட்டு அவங்களோட உரிமையை வந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு ஆல்ரெடி 2 பார்சல் வந்து கொரியர்ல வந்துருச்சு. இன்னும் 2 பார்சல் சேலை வந்து இந்த வாரம் வந்துருமா, அது போன்ல வந்து தகவல் வந்திருக்கு. இப்படி உரிமையான தங்கச்சிகள் கிடைக்க வந்து எங்களை போன்ற அண்ணன்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்களும் இதே வீட்டில் ஒரு உரமா இருக்கிறோம். எங்களுக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்தா நாங்களும் வாங்கிப்போம். அதுக்காக வந்து பேண்ட் ஷர்ட்டு வேஷ்டி அப்படின்னு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி தரணும்னு இல்லை. ஒரு ஷெர்வானி பிளேசர் அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளாக வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிப்போம். நீங்கள் எது கொடுத்தாலும் அன்பாக வாங்கிப்போம். நாங்கள் ஏதோ பார்த்து செய்யுங்க 2 தரப்பும். வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.